الله رب العالمين الحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون. அவனுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் இது முன்னுள்ளோரின் கட்டுக்கதை தான் என்று கூறுகிறான். நிச்சயமாக அவ்வாறு அன்று அவர்கள் செய்து கொண்டிருந்த தீய செயல்களே, பாவங்களே அவர்களின் உள்ளங்கள் மீது துருவாக படிந்து மூடிக்கொண்டன. அதனால் தான் இவ்வாறு கூறுகின்றன. ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரியவர்களே, பாவங்கள் செய்வதன் காரணமாக உள்ளங்கள் துருப்பிடித்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரும்பு மட்டும் துருப்பிடிக்கிறது இல்லை, இருதயமும் துருப்பிடிக்கிறது. இருதயம் இருளடைந்து போய்விடுகிறது, இதயம் கருமை அடைந்து விடுகிறது. இது இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் சம்பாதித்த பாவங்களின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை கொஞ்சம் விரிவாக நம்ம சிந்திக்கிறதா இருந்தால், உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலிப்பு இருக்கிறது. நல்லது செஞ்சால் நல்லதனுடைய பிரதிபலிப்பு, கெட்டது செஞ்சால் கெட்டதனுடைய பிரதிபலிப்பு. இது எல்லாருக்கும் உள்ளது. அதில் பாவத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்குதே, அது படுபயங்கரமானது. தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, விளங்கியோ விளங்காமலோ, விரும்பியோ விரும்பாமலோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாவங்கிறது தேள் மாதிரி, பார்க்கறதுக்கு உருவத்தால் சிறியதாக இருக்கும், ஆனால் விஷம் கடுமையாக இருக்கும். அதனால தான் தேளை பார்த்துட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. அதே சைஸுக்கு எத்தனையோ பூச்சிகள் கூட இருக்குது, யாரும் பயப்படுறதில்லை. ஆனால் தேள் வந்துட்டா பயம் வந்துடுது. ஏன்னா பார்க்கறதுக்கு சிறுசாக இருந்தால் கூட விஷம் கடுமையாகும். அது மாதிரி தான் பாவங்கிறது. எந்த பாவத்தையும் நம்ம சாதாரணமாக நினைக்கிறதுக்கு இல்லை, அது விஷத்தன்மையுடையது. அதே போல் அது கேன்சர் மாதிரி, ஆரம்பத்திலேயே சரி பண்ணினா தான், விட்டோம் அதை ஆளையே க்ளோஸ் பண்ணிடும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணிடும், விட்டு ஒழிச்சிடணும். விட்டுக்கிட்டே வந்தோம்னா அப்புறம் நம்ம விடுபடன்னு நினச்சா கூட நம்ம விடுபட முடியாது. அதிலிருந்து நம்ம விலகணும்னு நினச்சா கூட நம்மளால் விலக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமானது இந்த பாவங்கள் என்பது. அதில் சின்ன சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. சின்ன பாவமாக இருந்தால் கூட அது பாவம் தான். சின்ன சின்ன கற்கள் எல்லாம் சேர்ந்தது தான் பெரிய பாறையாக ஆகுது. சின்ன சின்ன பொறிகள் எல்லாம் சேர்ந்தது தான் மிகப்பெரிய நெருப்பாக ஆகுது, பயராக ஆகுது. அதனால சின்ன பாவம் பெரிய பாவம்னு நம்மளா பிரிச்சுக்கிட்டு போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சாதாரணமாக நினைக்கிறது இருக்குது. அது நம்மளுடைய அறியாமை. ஏன்னு சொன்னால், சிறிய பாவமோ பெரிய பாவமோ அதை செய்கிறதுனால நம்ம யாருக்கு மாறு செய்கிறோம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்த்துக்கிறோம். யாருக்கு எதிராக செயல்படுறோம்? யாருக்கு எதிராக செயல்படுறோம்? சின்ன பாவமோ பெரிய பாவமோ அதை செய்வதன் மூலமாக யாருக்கு எதிராக செயல்படுறோம், அதைத்தான் நம்ம பார்க்கணும். நம்மளா திருப்திப்படுக்கிறதா, சின்ன பாவம் தானே போனா போயிட்டு போகுது அப்படின்னு, இந்த பெரிய தப்பாக செஞ்சுட்டேன், சும்மா ரோட்டில் போகிற அந்நிய பெண்களை தானே பார்த்தேன், இந்த விபச்சாரமாக பண்ணிட்டேன் அப்படின்னு நமக்கு நாமே சமாதானப்படுத்திக்கிறதா? அந்நிய பெண்களை பார்க்குறத ஹராம்னா அது என்ன? நம்மளா சின்ன பாவம் தானே, சாதாரணது தானே, பெரிய தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு நாமே சமாதானம் ஆகிக்கிற மாதிரி ஷைத்தான் சில சிந்தனைகளை போடுவான். அதில் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா பாவத்தை பொறுத்தளவில் ஒரு முஃமினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், தன் மீது சுமத்திய மிகப்பெரிய ஒரு பாறையை போல ஃபீல் பண்ணுவார். ஒரு முஃமினுடைய பார்வை பாவத்தை பற்றி இப்படி தான் இருக்கும். ஒரு இறை நம்பிக்கையாளர் பாவத்தை இப்படித்தான் விளங்குவார். தன் மீது தான் முதுகில் வச்சிருக்கிற பெரிய பாறையை போல அவர் பாரமாக நினைப்பார், பாவத்தை பாரமாக நினைப்பார். ஆனால் இறை நம்பிக்கை அற்ற இருதயம்
பாவத்தை எப்படி நினைக்கும் அப்படின்னா, தன் மீது உட்கார்ந்துருக்கிற ஒரு ஈயை போல நினைக்கும். பெரிய விஷயமாவே தெரியாது. அதனால ஒரு முஃமினுடைய இறை நம்பிக்கையாளருடைய பார்வையை போல இருக்க வேண்டும் பாவத்தை பற்றிய நம்முடைய பார்வை. அதைத்தான் அல்லாஹ் ஆயத்துல சொல்றான், தஹஸபூனஹு ஹய்யினா, நீங்கள் அந்த பாவத்தை சாதாரணமாக நினைக்கிறீர்கள், வஹுவ இன்தல்லாஹி அஸீம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே அது மிக பயங்கரமானதாக இருக்கிறது. எந்த பாவத்தை நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்களோ அது அல்லாஹ்வுடைய பார்வையில மிகப்பெரியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். தொடர்ச்சியா செய்யற பாவம் இருக்குது, அது பெரும் பாவத்தை விட மோசமான பாவம். தினைக்கு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வரணும். அது சின்ன பாவமா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாவமாக ஆயிடும். பாவத்தை விட படுபயங்கரமான விஷயம் என்ன தெரியுங்களா? அது பாவம் தான். ஆனா பாவத்தை விட ஆபத்தானது என்ன அப்படின்னா, 4 விஷயம் இருக்குது. ஒண்ணு, நம்ம செய்யக்கூடிய பாவத்தை லேசா நினைக்கிறது. இது பாவத்தை விட மோசமானது. அந்த சிந்தனை லேசா சாதாரணமா நினைக்கிறது. 2வது, செய்யக்கூடிய பாவத்தை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறது. செய்யறதே பாவம், அது அவருக்கு மகிழ்ச்சியை தருது, சந்தோஷத்தை தருது. இது ரொம்ப ஆபத்தானது. 3வது, ஒரு பாவத்தை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வர்றது, விடுபடாம செஞ்சுக்கிட்டே வர்றது. 4வது, தான் செய்த பாவத்தை நினைத்து பெருமை கொள்றது. இப்படியெல்லாம் நான் பண்ணேன், இப்படியெல்லாம் செஞ்சது பாவம், அதுல பீத்துறது. நடைமுறை வார்த்தையில சொல்றதா இருந்தா அதை சொல்லிக்கிட்டு பெரிய பந்தா காட்டுறது, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன். செஞ்சது பாவம், அதுல பெருமை கொள்றதுக்கு என்ன இருக்குது? அதனால பாவத்தை லேசா நினைக்கிறது, செய்த பாவத்துல மகிழ்ச்சி அடைகிறது, தொடர்ச்சியா செய்யறது, பெருமை கொள்றது, பெருமை பேசுறது. பாவத்தை செஞ்சுட்டு பெருமை பேசுறது, இது பாவம். ஆனா பாவத்தை விட ஒரு ஆபத்தான பாவம் இந்த 4 விஷயங்கள். அதே போல பாவத்தினுடைய பாதிப்புகளை பற்றி அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்துல சொல்லிட்டான். பாவம் செய்ய செய்ய அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கருமையடைந்து விடும், இருளடைந்து விடும், துருப்பிடித்து விடும் அப்படின்னு அல்லாஹ்வுல இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறான். இருதயம் துருப்பிடிச்சிடும், இருதயம் இருளடைஞ்சிரும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதுல இருந்து நம்ம என்ன விளங்குறது அப்படின்னு சொன்னா, இபாதத்துக்கள் செய்யறதுக்கு சோம்பலாக ஆயிடும். இபாதத்துக்கள் செய்யறது ரொம்ப சோம்பலாக ஆயிடும். வணக்கத்தின் மீது ஒரு நாட்டமே இருக்காது. அதே நேரத்துல பாவம் செய்யறதுல துணிச்சலா இருப்பார். வணக்கத்துல பின்வாங்கிடுவாரு, ஆனா பாவத்துல முன்னாடி நிற்பார். இந்த தன்மை நமக்குள்ள உருவாகிடும். அதுதான் இதயம் துருப்பிடிச்சு போறதுன்னு அர்த்தம். ஏன்னா துருப்பிடிச்சு போறதுன்னா அது என்ன சொல்ல வர்றாங்கிற நம்ம விளங்கணுமா இல்லையா? அதுக்கு இதைத்தான் தப்சீர்ல விளக்கம் எழுதுறாங்க. வணக்கத்தின் மீது சோம்பலும் பாவத்தின் மீது துணிச்சலும், இது ஏற்பட்டுட்டா அவருடைய இருதயம் பாவங்களால் துருப்பிடித்து விட்டது அப்படின்னு உத்தரவு. அல்லாஹ் பாதுகாப்பானா. பாவத்தை செய்யும் பொழுது ஒரு விதமான ஒரு பாவம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பயம் வரணும். நமக்கு நாமே நெஞ்ச தொட்டு நினைச்சுக்கிற வேண்டியதான். இது அடுத்தவங்களை போய் நம்ம துருவ வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்களே மனசுல நெஞ்சில கை வச்சு நினைச்சுக்கிற வேண்டியதான். பாவத்தை நினைக்கும் போதே ஒரு விதமான பயம் உள்ளத்துல வருதா? பாவம் செஞ்சதுக்கு பிறகு மனசுல ஒரு கவலை ஏற்படுதா? அப்படின்னா நம்முடைய ஈமான் உயிரோட்டத்தோட இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய ஈமான் இல்ல ஹரக்கத்தா இருக்குது, உயிரோட்டமா இருக்குது. பாவத்தை நினைக்கும் போது ஒரு விதமான பயம் வரல, பாவம் செய்யும் பொழுது செஞ்சதுக்கு பிறகு ஒரு கவலை வரல அப்படின்னு சொன்னா அவருடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு போச்சுன்னார். இப்படித்தான் நம்ம விளங்கணும். ஒருத்தர் மரணத்தினுடைய சமயத்துல படுக்கையில கிடக்கிறாரு, எல்லாம் களிமா சொல்லி கொடுக்குறாங்க. அவர் வரலைங்கிறார், சொல்லி கொடுக்குறாங்க. அவரும் போராடுறாரு, ஆனால் அவரால் சொல்ல முடியல. கடைசியில களிமா சொல்லாமலேயே மரணிச்சிட்டார். அப்போ அவருடைய வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க, ஏங்க இவருக்கு இந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு, என்ன அவருடைய வாழ்க்கை எப்படி என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும். அந்த குடும்பத்தினர்கள் சொன்னாங்கன்னா, மார்க்க விஷயங்களை பூரா எப்போ பார்த்தாலும் கேலி பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
மார்க்க விஷயங்கள், மார்க்க சட்ட திட்டங்கள், அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை எல்லாம் பார்த்து எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. ரெண்டாவது, குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா குளிக்க மாட்டாங்க. ஜனாபத்து ஏற்பட்டுச்சுன்னா குளிக்க மாட்டார். இதுதான் அவருடைய நிலவரம் என்பதாக அந்த குடும்பத்தினர்கள், அவருடைய பழகியவர்கள் சொன்னாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஈமான் பறிபோறதுங்கிறது வெறும் குஃப்ரு ஷிர்க் மட்டும் அல்ல. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, இதனால மட்டும்தான் நம்முடைய ஈமான் பறிபோகுங்கிறது இல்லை. நம்ம செய்யக்கூடிய பாவங்களின் மூலமாகவும் ஈமான் பறிபோய் விடலாம். ஆகையினால பாவங்களை விட்டும் நம்முடைய வாழ்க்கையை விலக்கி வைக்க வேண்டும். பாவங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை தூரமாக்கி வைக்க வேண்டும். பல்காம் இப்னு பாகூரா பெரிய ஒரு இறைநேசராக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்தவர். அவருக்கு அல்லாஹ்வுத்தாலா நிறைய அற்புதங்களை கொடுத்துருந்தான். ஆனால் அவருடைய நிலைமை கடைசியில் படுமோசமாக ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய சிறப்பெல்லாம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தானா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பூமியில இருந்துக்கிட்டே அல்லாஹ்வுடைய அர்ஷை பார்ப்பாராம். பூமியில இருந்துக்கிட்டு நம்மளோட ஒரு ஆளை வாழ்ந்துக்கிட்டே அல்லாஹ்வுடைய அர்ஷை அவருடைய கண்ணுக்கு தெரியுமா. அப்படி ஒரு அற்புதம். அதே போல அவர் துவா, என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். என்ன ஒரு துவான்னு கேட்டுட்டாலே அது கபூல் தான், ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மனிதர். தௌராத்து வேதத்தை மனப்பாடம் பண்ண ஹாஃபிஸ்கள்ல 4 பேர்ல அவர் ஒரு ஆள். குர்ஆன் மாதிரி கிடையாது தௌராத்து, ஜபூர் வேதமெல்லாம். மற்ற வேதங்களை பூரா மனப்பாடம் பண்றது குதிரை கொம்பு, அவ்வளோ கஷ்டம். குர்ஆனை லட்சக்கணக்கான ஆப்சாக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு இலகுவாக ஆக்கி இருக்கோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம். ஆனால் லட்சக்கணக்கான ஆப்சாக்கள் இருக்கிறாங்க குர்ஆனை மனப்பாடம் பண்ணாங்க. மற்ற வேதங்களை எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மனப்பாடம் பண்ண முடியாது. அப்படி தௌராத் வேதத்தை மனப்பாடம் பண்ண 4 பேர்ல ஒரு ஆள் இந்த பல்காம் இப்னு பாகூரா. இன்னும் நிறைய அற்புதங்களையும் நிறைய சிறப்புகளையும் எல்லாம் கொடுத்துருந்தான். ஆனால் அவருடைய முடிவு கடைசியில் கைசீதமாகி போச்சு. அல்லாஹ் எல்லா அற்புதங்களையும் பிடுங்கிட்டான். கடைசியில் ஒன்றுமில்லாத சக்கையாகி போட்டார். காரணம் என்ன தெரியுமா? சில பொருளாதாரங்களின் மீதும் சில விஷயங்களின் மீதும் அவர் ஆசைப்பட்டு நபிக்கு எதிராக துவா செய்ய ஒரு முயற்சி பண்ணாங்க. நீண்ட சம்பவம் நான் ஜும்மாவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு நபிக்கு எதிராக அல்லாஹ் ஒரு கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு துவாவினுடைய பவரை கொடுத்திருக்கிறத தவறாக பயன்படுத்த முயற்சி பண்ணார். ஒரு நபிக்கு எதிராக பயன்படுத்த முயற்சி பண்ணார். அல்லாஹ்வுத்தாலா அவருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்துட்டான். நாக்கு வெளியில தள்ளி நாய்க்கு நாக்கு தூக்குற மாதிரி தூக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அவர் நாய்க்கு ஒப்பானவர் அப்படி. இன் தஹ்மிலுஹு யல்ஹத் அவ் தத்ருக்குஹு யல்ஹத். நாயை நீங்க விரட்டலாட்டினாலும் அதை நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இருக்குமே, அதுக்கு உதாரணம் அவர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன்னா ஒரு நபிக்கு எதிராக துவா செய்ய முயற்சி பண்ணார். அது பாவம் தானே அது. அப்போ இவருடைய ஈமான் பறிபோச்சுங்கிறதுக்கு ஷிர்க் இல்லைங்க, குஃப்ரு இல்லைங்க, அவர் செஞ்ச பாவம். அதுவும் அவ்வளோ பெரிய இறைநேசராக இருந்தவர். அதனால பாவத்தை நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. ஏதோ ஒரு கோயிலில் போய் கும்பிட்டாலும் அல்லாஹ் இல்லைன்னு மறுத்தாத்தான் ஈமான் பறிபோகுங்கிறது இல்லை. நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்னாலேயும் நம்முடைய ஈமான் பறிபோய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எப்போ மக்கள் எல்லாம் ஜக்காத்து கொடுக்க மறுப்பாங்களோ அப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா மழையை நிறுத்திடுவான். எப்பெல்லாம் மக்கள் விபச்சாரத்தின் பக்கம் தன்னுடைய சிந்தனையை திருப்புகிறார்களோ அப்போ அல்லாஹ் தஆலா புது புது நோய்களை உண்டாக்குவான். இன்னைக்கு நிறைய நோய் வந்துகிட்டு இருக்குது. என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியும். நிறைய உயிர்கள் சேதமாகிக்கிட்டு. அப்போ விபச்சாரத்தின் பக்கம் மக்கள் எப்போ தங்களுடைய சிந்தனைகளை செலுத்த ஆரம்பிப்பாங்களோ புது புது நோய்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களுடைய விஷயத்தில் அவ்வளோ எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. வானத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு உத்தரவுக்கும் மனிதர்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய செயல்பாடுகள் மோசமாக இருந்துச்சுன்னா வானத்திலிருந்து வரக்கூடிய அதாபு கடுமையாக இருக்கும். செயல்பாடுகளுக்கு தகுந்தது மாதிரி தான் வானத்திலிருந்து உத்தரவு வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவருடைய சீடர் ஒருத்தர் அழகான பெண்ணை பார்த்தார். முகம் ரொம்ப அருமையான ஒரு அழகா ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சீடர் சொல்றார் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல, இவ்வளவு அழகான முகமா இருக்குது, இந்த முகமும் நரகத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னார். இந்த முகமும் நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னார். அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க,
நீங்கள் தவறான காரியம் பண்ணிட்டீங்க, பாவம் செஞ்சுட்டீங்க, தௌபா செஞ்சுருங்க அப்படின்னு சீடரை பார்த்து சொல்கிறாங்க, சிஷியரை பார்த்து சொல்கிறாங்க. நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, பாவம் செய்யலையே, இவ்வளவு அழகான முகம், ஆனால் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால நரகத்துக்கு போகுதுன்னு சொன்னேன். இப்படி சொன்னதில் நான் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கேள்வியை உங்களிடத்துல நான் தொடுத்தேன். இதில் நான் எங்கே பாவம் செஞ்சேன்? இல்லை, நீங்கள் ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, நீங்கள் தௌபா செஞ்சுட்டீங்க அப்படின்னு அப்துல் காதர் ஜிலானி சொன்னாங்க. அவர் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் எங்கே பாவம் செஞ்சேன்? அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால இவ்வளோ அழகான முகமாக இருந்தால் கூட அதை நரகத்துக்கு தான் போகுதுன்னு சொன்னேன். இதில் நான் எங்கே பாவம் செஞ்சேன் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறார், தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் தன்னுடைய தவறை ஏற்றுக்கிறதே மாட்டேங்க. இதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தன்னை அவருக்கு கொடுத்தான். அவர் குரானை மனப்பாடம் பண்ணவராக இருந்தார். அந்த குரான் அப்படியே மறந்துபட்டு போச்சு. குரானை மனப்பாடம் பண்ண ஆபீஸாக இருந்தார். இவ்வளோ தன்னுடைய குரு சொல்லியும் கூட அவர் தௌபா செய்யாமல் இருந்த காரணத்தினால அந்த குரான் அப்படியே நெஞ்சிலிருந்து உயர்த்தப்பட்டு நீங்கிருச்சு. வேறுபட்ட ஒரு மோசமான ஒரு விஷயம்தான் இந்த பாவங்கள் இருக்கு. எப்போ நம்முடைய மனசுல இது பாவம்னு உறுத்த ஆரம்பிச்சிருச்சோ அப்பவே நம்ம திருந்த ஆரம்பிச்சிடும். அப்பவே அல்லாஹ்விடத்துல வருந்த ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடும். தெரிஞ்சிருந்தும் திரும்ப திரும்ப செய்யறது இந்த ஈமான் பாவம். நம்ம கடைசி நேரத்தில் களிமா நாவல வர்றதுக்கு தானே இப்படி பள்ளியாசலுக்கு வர்றோம், நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம். அதுவும் ஒரு நாளா 2 நாளா வாழ்க்கை முழுவதும் தொழுதுகிட்டு இருக்கிறோம். வருஷம் ரம்ஜான்ல நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்கள் செய்யறோம். அதெல்லாம் எதுக்கு? மரணத்தினுடைய சமயத்தில் நாவல களிமா வரணும். இப்போ இதையெல்லாம் செஞ்சுவிட்டு பாவங்களையும் சேர்த்து செஞ்சா, ஒரு கூட பாலில் ஒரு விஷத்தை போட்டோம்னா அந்த பாலை நம்ம பயன்படுத்த முடியுமா? அதனால எப்போ நம்மளுடைய மனசுல பாவம் அப்படிங்கிறதாக ஒரு உறுத்தல் ஏற்பட்டு விட்டதோ உடனே அதை விடுவதற்கான முயற்சிகள்லையும் கவலையிலையும் அக்கறையிலையும் ஈடுபடணும். அப்பத்தான் நம்முடைய ஈமான் பிரகாசமாக இருக்கும். இல்லையென்றால் நாளடைவில் ஈமான் பழுதாகி 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 மரணத்தினுடைய சமயத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லாஹ் தஆலா கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.